இன்றைய திருக்குறள் வகுப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். திருக்குறள் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் 58. பெற்றார் பெறின் பெறுவர், பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், கணவனை போற்றி குடும்ப கடமையை செவ்வனே செய்யும் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வையும் பெற தகுதி பெறுவார்கள் என்பதே. இந்த குறளுக்கு பொருத்தமாக சிறுகதை ஒன்றை பார்ப்போம். சிறுகதை. சங்கீதாவின் பெருமை. கோவில்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் சங்கீதா என்ற பெண் தனது குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்தி கணவனுக்கும் குழந்தைக்கும் ஒளிவழியாக இருந்தாள். சங்கீதாவின் கணவன் கண்ணன் ஒரு சாமானிய விவசாயி. வறுமை நிலை இருந்தாலும் அவன் நேர்மையாக உழைத்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். அவர்களுக்கு ஒரு மகன் பாலா. சங்கீதா கணவனின் கடின உழைப்பை உணர்ந்து எந்த குறையும் இல்லாமல் குடும்பத்தை செழிப்பாக நடத்தினாள். கணவன் வீடு திரும்பும்போது எப்போதும் சந்தோஷமாக எதிர்கொண்டு அவனது மன அழுத்தத்தை குறைக்க பேசினாள். சிறிய வருமானத்தில் கூட திறமையுடன் செலவு செய்தாள். மகனுக்கு கல்வியை முக்கியமாக கருதி தினமும் அவனுக்கு பாடம் நடத்தி நல்ல முறையில் வளர்த்தாள். ஆண்டுகள் பல கடந்தன. பாலா ஒரு பெரிய மருத்துவராக உயர்ந்தான். தன் தாயின் கடமை, பொறுமை, நேசம் ஆகியவைதான் தனது வெற்றிக்குக் காரணம் என்று பெருமையாக கூறினான். அவளது மகன் நன்றியுடன் தாய்க்கு பெருமை சேர்த்தான். அவளது வாழ்க்கை முறையைக் கண்டு கிராமத்து உள்ள மற்ற பெண்கள் அனைவரும் அவளிடம் அறிவுரை கேட்கத் தொடங்கினார்கள். சங்கீதா பெண்களின் கடமை மற்றும் உறுதியான மனப்பான்மை எப்படி குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உயர்த்துகிறது என்பதை கற்றுக் கொடுத்தாள். இதன் மூலம் நாம் என்ன உணர முடிகிறது என்றால், கணவனை நன்கு புரிந்து கொண்டு மதித்து குடும்பத்தை சிறப்பாக நடத்தும் பெண்கள் மிகுந்த புகழையும் சிறப்பையும் அடைவார்கள். அவர்களின் சேவை காரணமாகவே உயர்ந்த வாழ்க்கைக்கும் மேலுலக வாழ்விற்கும் அவர்கள் தகுதி பெறுவார்கள் என்பதே இன்று நாம் பார்த்த குறளின் உண்மையான பொருள். மீண்டும் ஒரு குறளுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.